வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவல்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்ற பதிவோட தொடர்ச்சியாக தான் பார்த்துட்ருக்குறோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 2026 வருகிற 2026 புத்தாண்டு பலன்கள் தான் ஒரு ராசியினருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு துலாம் ராசியினருக்கு 2026வது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் போன பதிவுகளெல்லாம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் பார்த்தாச்சு. அந்த பதிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா பார்த்து பயனடைய சொல்லிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்கள் துலாம் ராசிக்கு தான் பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். அதே தான் இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு 1ஆம் தேதி பிறக்க ஆரம்பிக்குது. இந்த வருடம் துலாம் ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் தீரும் அமைப்பும் இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். முதலீடுகள் செய்வீங்க. வீடு கட்ட யோகம் இருக்குது. ஏற்கனவே வீடு கட்டியவங்க உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன், வீடுகளை விரிவுபடுத்துவது போன்ற வசதிகளை செய்து கொள்வீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் தொடங்கும் யோகமும் இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். வெளிநாடுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு போவீங்க. சிக்கல்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோட சிக்கல்கள் எல்லாமே தீரும். பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய நேரம் தான் இது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல், ஸ்கின் அலர்ஜி இல்லை ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய வழிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கோயில் கும்பாபிஷேகத்திற்கு, கோயில் திருப்பணிகளுக்கான காரியங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. மகான்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மலைக்கோயில்களுக்கு செல்வது, காசி, ராமேஸ்வரம், ராமர் கோயிலுக்கு செல்வது போன்ற யோகம் உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தில் நம்பிக்கை, புத்துணர்வு ஏற்படும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்றதுனால தினந்தோறும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யுங்க. எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை வந்து சேரும். உங்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படவும் பண வரவு உண்டாகவும் அனுகூலமான காலகட்டமாக மாறுறதுக்கு வராகி அல்லது நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றத்தை ஏற்படும். நீதிமன்றம், வழக்கு போன்ற நிலையிலிருந்து மாறி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி தான் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்மயமான வருடம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் அடுத்து வரக்கூடிய ராசினர்களுக்கான பலன்கள் வருது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.